சினிமான்ற மேஜிக் வந்து ஹீரோ சில திரைப்படங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணுவார், சில திரைப்படங்கள் வந்து ஹீரோயின் கேரி ஓவர் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயின் கேரி ஓவர் பண்ணுற படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனராகம், ரேவதி அப்படின்னு வரும். எனக்கு வந்து பர்சனலாக வந்து காற்று வெளியிடை, அதித்தி, நீதானே என் பொண்ணு சமந்தா, வசந்தகால பறவை ஷாலி, இந்த மாதிரி ரன் மீரா ஜாஸ்மின், இந்த மாதிரி கேரி ஓவர்ன்றதை விட அந்த படத்தை ரசிக்கிறதுல ஹீரோயினுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும். அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக அதில் வந்து அடாப்ட் ஆகிருப்பாங்க. காதல் மறுக்கப்பட்ட நம்ம தேசத்தில், காதல் வந்து சாதி ரீதியாக பிரிக்கப்படுற நம்ம தேசத்தில் இந்த மாதிரியான ஹீரோயின் வந்து படத்தை வந்து ரொம்ப தாங்குவாங்க. ஸோ நம்மளுக்கு இல்லாத ஒன்று, திரையில் யாரோ ஒருத்தவங்க வந்து அழகாக லவ் பண்ணும்போது அவங்கள பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த ஹீரோயின் வந்து அந்த படத்தை வந்து முழுசாக தாங்குவாங்க. பிரீத்தி அர்சானி 2023 அயோத்தி படம் மூலமாக வந்தாங்க. பட் அந்த படம் வந்து கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கும். பட் கிஸ் படத்தில் வந்து அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்தை அவங்க கேரி ஓவர் பண்ணாங்களா இல்லையான்றதை கொஞ்சம் விரிவாகவே பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த படத்தை வந்து பிரீத்தி மட்டும் பண்ணல, கவினும் அதை மிக அழகாக இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்றதையும் கிஸ் படத்தினுடைய விரிவான விமர்சனத்தையும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். கிஸ் படத்தினுடைய இயக்குனர் வந்து சதீஷ் கிருஷ்ணன். அவர் வந்து உன்னாலே படம் பார்த்துருப்பீங்க. 3 பேர் ஆடுவாங்க ஜூன் போனால் சாங்கில். அதில் வந்து ஒன்று வந்து வினய், இன்னொன்று ராஜசுந்தர மாஸ்டர், இன்னொன்று வந்து சதீஷ். ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணி கொரியோகிராஃபராக ட்ராவல் பண்ணிவிட்டு அவர் வந்து முதல் படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு 1 லைனில் சொல்கிறேன். ஹீரோவுக்கு வந்து யாராவது கிஸ் அடித்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர், கிஸ் அடிக்கிறவங்களுடைய காதலர்களுடைய ஃப்யூச்சர் அவருக்கு வந்து தெரியுது. அது வந்து அவருக்கு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையன்றதான் இது இந்த திரைப்படத்துடைய கதை. இதான் 1 லைன் கதைலாம். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன், டான்ஸ் மாஸ்டர், அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் தான் வந்து அந்த படத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். எனக்கு இன்னும் அந்த தற்கொலை பண்ணிக்கிற கேரக்டர் பேசுறது போகிறது, அதனுடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சதீஷ் கிருஷ்ணன் தான் ஆபத்து வந்தார். ரைட், கவினை பற்றி பேசுவோமே. கவின் கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பிக் பாஸில் கூட வந்து கவின் வந்து சில முடிவுகள் எடுக்கும்போது சட்டிலாக வந்து ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் என்ன அவர் யோசிக்கிறாருன்றதை வந்து நம்ம வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அவருக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக தாதா படத்தில் வந்து நான் நிச்சயமாலுமே கவினை வந்து ரொம்பவே ரசித்தேன். அந்த படமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதன் பிறகு இந்த திரைப்படம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. முக்கியமாக சின்ன சின்ன பஞ்சு, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, முக்கியமாக அந்த சண்டை காட்சிகளில் இருக்கிற விஷயங்கள் அதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணார். உதாரணத்துக்கு வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவினை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இந்த இடத்துல பாரு கண்டிப்பாக சிரிச்சுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அப்பா வந்து ஹீ இஸ் மை சன் அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரால் வந்து அந்த சிரிப்பை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் அதில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான சீனை சிரிச்சு வச்சுருப்பார். அதுதான் கவினோட கேரக்டரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கவினுக்கான பெண் ரசிகைகள் வந்து நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அடுத்ததாக வந்து ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஹீரோயின் அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து அவங்க தான். ஏன்னா அயோத்தியில் வந்து முழுக்க முழுக்க கண்ணீரும் கம்பளையுமா வரும், சோக இழையோடுறப்ப இந்த படத்திற்கான அவங்களுடைய காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கண்ணும் உதடும் பேசுது. முக்கியமாக கண்ணு ஒரு பவர்ஃபுல்லான ஐன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஐயே காதலை வந்து வெளிப்படுத்துகிற இடமும் இருக்கட்டும், காதலில் வந்து நிராகரிக்கப்பட்ட இடமா இருக்கட்டும், அதன் பிறகு காதலன அந்த சிச்சுவேஷனை வந்து சமாளிக்க முடியாத இடங்கள்லாம் வந்து உண்மையிலே அந்த பொண்ணு வந்து அசத்திருக்குன்னே சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி ரன் படத்து மீரா ஜாஸ்மின் மாதிரி, நீதானே என் பொண்ணு வசந்தம் சமந்தா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரோலை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு லவ்வை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா உண்மையிலே விடிவி கணேஷ் தான். ஐயோ அந்த மனுஷனுடைய பஞ்செலாம் வேறு லெவலு. ஐயோ உண்மையிலே இந்த படம் எவனாவது பிடிக்கலன்னு சொன்னான்னு வச்சுக்காங்களேன், சிரிச்சிருங்க.
அதாவது அவுத்து போட்டு அவன் மூஞ்ச பற்றி அவுத்து போட்டு ஜட்டி மாதிரி இருக்குது. நம்ம வந்து கேஷுவலாக பேசுகிற கோமணம் தவுத்த நேரம் சரியில்லை. ரொம்ப அதாவது அவருடைய கட்டக்குரலும் அந்த இங்கிலீஷை வந்து அவர் வந்து இப்போ ப்ரொனன்சியேஷன் பண்ணுற இடங்களா இருக்கட்டும் ரொம்ப அற்புதம். சார் என் பணத்தில் நீங்கள் மஞ்சா குளிச்சுட்ருக்கீங்க சார், அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள் சார், கம்யூனிட்டி சார் அப்படின்ற மாதிரியான இடங்கள்லாம் வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து அந்த ஒரு ஃபாதர் கேரக்டரு, ஒரு அங்கிள் கேரக்டர் வந்து படத்தை வந்து தாங்கி நிறுத்தும்ல, அந்த மாதிரி பஞ்சில் வந்து மனசில் அடிச்சிக்கவே முடியல. ஐ லவ் ஹிம். அந்த டயலாக் டெலிவரி, பேசுகிற இடம், முக்கியமாக அந்த டவலை கட்டிட்டு ஆடுறதெல்லாம் வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஃபென்டாஸ்டிக். அடுத்தது ஆர்ஜே விஜய், கவினுக்கான ஃப்ரெண்டாக ரொம்ப நல்ல பஞ்சு. முக்கியமாக கவினுக்கு வந்து தம்பியாக இருக்கிறவர்கிட்ட வந்து நீங்களாம் ஒரு அற்புதமான, உங்கள் ஃபேமிலி ஒரு அற்புதமான பேக்கேஜான்னு சொல்கிறாங்களா இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருந்தது. பிரபு கௌரவ தோட்டத்தில் வராரு. ரொம்ப நாள் கழிச்சு தேவயானி, கௌசல்யான்னு 90s ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. அவங்களுடைய பாட்டுகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின். தாதா படத்துக்கும் வந்து கவினுக்கு வந்து ரொம்ப படத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த படத்துலேயும் வந்து வளர்ந்து வர ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காங்க. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக வந்து இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப அமைச்சூர்தனமாலாம் இல்லாமல் ஒரு லவ் ஃபிலிம், ரொமான்டிக் ஃபிலிமுக்கு வந்து ரொம்ப அற்புதமாகவே போட்டிருந்தாங்க. எல்லா பாட்டும் ரொம்ப நல்லாவும் இருந்தது, ஃபீல் குட்டாகவும் இருந்தது. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிச்சயமாக பாராட்டணும். டான்ஸ் கிளாஸ்க்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கெல்லாம் இருந்ததுல, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆர்சி பிரணவ் தான் இந்த படத்துக்கான எடிட்டிங். சண்டே காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமான எடிட்டிங், நிறையவே நல்லாவே இருந்தது. அவருடைய எடிட்டிங்கும் சரி சூப்பராகவே இருந்துச்சு. ஹரிஷ் கண்ணன் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபர். ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் வரும்போது டக்குன்னு ஃப்ரிட்ஜோட கதவை திறந்ததும் அந்த நிற்கிற இடமா இருக்கட்டும், அவள் பேசிட்டு போயிடுவா. போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம், அதாவது வந்து அந்த பனி படர்ந்து அந்த ஃப்ரிட்ஜோட கண்ணாடியில் இருக்கிற மாதிரி கவின் நிற்கிற ஷாட்டு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஷார்ட்ஸும் சரி ஃப்ரேமும் சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருடைய முழு திறமையை இறக்கியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு ஒரு முன்னாள் காதல் இருந்தால் அந்த காதல் வந்து நிச்சயமாக கேன்சர் தான் இருக்கணும். அந்த மாதிரி அமைச்சூர்தனமான காட்சிகள் வந்து உண்மையிலே எனக்கு வந்து என்னடா இது இன்னும் பூமர்த்தனமாகவே யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி. முதல் படம் சதீஷுக்கு ரொம்ப காட்சி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபர் சைடில் தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இதே மாதிரி ஒரு ஆங்கில படம் ஒன்று இருக்குது, அந்த படம் போயிருப்பீங்க ஞாபகங்களா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதே மாதிரி லவ்வர்ஸ் 2 பேர் வந்து கிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லக்கு மாறிடும், அதிர்ஷ்டம் வந்து போயிடும், வந்துடும், மாறும். அந்த மாதிரி ஒரு கதை. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் அது. யாராவது படத்தை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ரைட். இந்த படம் வந்து த்ரூ அவுட்டாக என்ஜாய் பண்ணோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது. முக்கியமாக அந்த 2K கிட்ஸ் வந்து அந்த சதீஷுடைய மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னால, அந்த 2K கிட்ஸு, அந்த பொம்பளை வேஷமாக இருக்கட்டும், எல்லாத்த விட அதில் வந்து விடிவி கணேசனுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இடம் உண்மையிலே தியேட்டர் செம்ம சிரிப்பு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து யாராவது வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க, நீங்கள் போய் பாருங்கள். காதல் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முக்கியமாக ஹீரோ ஹீரோயின், அதாவது கவினாக இருக்கட்டும், அந்த பிரீத்தி பொண்ணாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் சினிமாத்தனங்களாக இருந்தாலும் கூட ரசிக்கிற மாதிரி இருந்தது. இப்படி தான் நம்ம காலங்காலமாக படம் பார்த்து வந்தோம். பட்டு நிறைய ரொமான்டிக் ஃபிலிம் வந்து என்னென்னா சில நேரத்தில் வந்து கனெக்டே ஆகாது. இந்த படம் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிருந்தது. அதே மாதிரி படத்தில் வந்து இழையோடக்கூடிய நகைச்சுவை தான் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எட்டும்போதே நான் சொல்லுவேன். உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். முக்கியமாக சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப இருந்தது. இப்போ ஒரு சில இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து புல் ஸ்டாப் வச்சு அதை விட்டுறணும், காமா போட்டு தொடங்கக்கூடாது, அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாகவே இருந்தது. ஸோ ஓவரால் வந்து இந்த ஃபிலிம் வந்து ஹாப்பியாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாங்க, உன் காதல் சக்ஸஸ் ஆகலன்னு என்ன அன்ரிசர்வில் ஏற்றிட்டேன்ற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பண்ணுறாரு விடிவி கணேஷ். அதை விட ஆர்ஜே விஜய் வந்து தொட்டிலில் இருக்கிற சீனு உண்மையிலே அதகலம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிமை வந்து ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாகவே எடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணேன். நீங்கள் படம் பார்த்துருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை சொல்லுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். ஸோ இந்த திரைப்படம் வந்து எக்ஸலண்ட் ரொமான்டிக் ஃபிலிம், எக்ஸலண்ட், மார்வலஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு படம்ன்றது நம்மளை வந்து கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம வேறு உலகத்துக்கு இட்டுன்னு போகணும்ல. இந்த கிஸ் படம் அப்படி தான். ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னா இன்டர்வலில் ஒரு உதவோட ஒத்திக்கிடுது, அவ்வளோதான்.
பெருசாலாம் கிடையாது, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ரைட்? ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே சதீஷ் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுவேன். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை ஏற்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.